கடந்த 5 நாளா பெங்கல் சைக்ளோன்னால அ சென்னை, தமிழ்நாடு மொத்தமும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருந்துச்சு. அதிலயும் குறிப்பா ஒரு 6 மாவட்டங்கள் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டுருந்துச்சு. தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, அதே மாரி திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அவங்களுக்கான உதவித்தொகை யாராவது குடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, யாருமே அதுக்கான முன் வரவே இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவோ பக்கத்துல உள்ளவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு படையினர் இவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணாலும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகைங்கிறது கிடைக்கிறது சரியான குறைவா தான் இருந்துச்சு. சாப்பாடா இருக்கட்டும், அல்லது பாதிக்கப்பட்ட அந்த வீடுகள் உடைஞ்சதுக்கு பிறகு அவங்க போயிட்டு எங்க தங்குறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில உடனே அவங்களுக்கான உதவிகள் கிடைக்கல. இருந்தாலும் இந்த 4, 5 நாளா கடுமையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்ப கவர்ன்மெண்ட் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கான உதவித்தொகைகள வழங்குறதுக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா. சரியா நம்மள 4, 5 நாளா சென்னையில வந்து குறிப்பிட்ட சில ஒரு முக்கியமா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மக்கள் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைய முழுக்க முழுக்க பாதிப்படைய வச்சுட்டு அந்த மழை போய் சேர்ந்துருச்சு. மழை மட்டும் இல்லையே, வெள்ளம், அணைகள்ல திறக்கப்பட்ட நீர் மட்டம்லாம் உயர்ந்து, பாதைகள்லாம் கடுமையா சேதமாகி, வீடுகள் உடைஞ்சு, நிறைய உயிர்கள் இழப்பாகி, உயிரிழப்புகள் வந்து ஏற்க முடியாத ஒண்ணா இருந்தாலும் கூட, அ அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு மனநிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா, வழமையாவே சென்னைய பொறுத்தவரைக்கும் வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னா பெரிய அளவு சேதமா தான் இருக்கும். அ இந்த முறை வழமைக்கு மாறா ஓரளவு பரவால்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சேதமாகி இருக்குது. உயிரிழப்புகளும் குறைவா தான் இருந்திருக்குது. அது ஒரு வகையில பார்த்தோம்னு சொன்னா மனச தேத்திக்கக்கூடிய ஒரு விடயம் தான். மத்தபடி வயல் நிலங்கள், குடிசைகள், வீடுகள்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமா சேதமாயிருக்கு. இந்த வீடுகள பொறுத்தவரைக்கும் பகுதி அளவிலேயும் சேதமாயிருக்கு. அதே மாரி முற்று முழுதா வாழவே முடியாத அளவுக்கு தரமட்டமா உடைஞ்சு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சேதமான வீடுகளுக்கோ, அல்லது விளைச்சல் நிலங்களுக்கோ, சில நேரம் கால்நடைகள் மாடு, பசுமாடோ அல்லது எருதுகள் இதெல்லாம் இறந்து போயிருந்துச்சுன்னா, அதுக்கான நிவாரணத் தொகைகளையும் குடுக்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து முன் வந்திருக்காங்க. அத பார்த்தோம்னு சொன்னோம்னா, ஒரு ஹெக்டேருக்கு சில நேரம் வயல்ல நெல் போட்டிருப்பீங்களா இருந்துச்சுன்னு சொன்னா, அ ஒரு ஹெக்டேருக்கு 17,000 வரைக்கும் உதவித்தொகை குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம, இப்ப மானாவாரி பயிர்கள் போடப்பட்டுருச்சுன்னா, ஒரு ஹெக்டேருக்கு வந்து 8,500 வரைக்கும் குடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அ அது மட்டும் இல்லாம, இப்ப சில நேரம் உங்களுடைய வீடு வந்து பகுதி அளவுல சேதமாயிருந்துச்சுன்னா, ஒரு கூரையோ அல்லது வீடுகள் ஒரு பகுதி, ஒரு செவுரோ தனியா கலண்டு போயிருந்துச்சுன்னா கூட, அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு சேதமாயிருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு 10,000 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரம் முற்றுமுழுதா வீடு வந்து பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு சேதமாயிருச்சுன்னா, கலைஞருடைய வீடமைப்பு திட்டத்த அடிப்படையா வச்சுட்டு, அதுக்கு கீழ ஒரு புதுசா ஒரு வீடு கட்டிக் குடுக்குறதுக்கும் கவர்மெண்ட் வந்து முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்கூல் பிள்ளைகளோட பேக், புக்ஸ் எல்லாமே சேதமாயிருக்கு. அதே மாதிரி மாடு இறந்து போயிருச்சுன்னா கூட மாடுக்கு அல்லது அ எருதுகளுக்கு இறந்து போயிருச்சுன்னா, அதுக்கு கிட்டத்தட்ட 37,500 வரைக்கும் காசு குடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அ மத்தது அ ஆடு இறந்து போணுச்சுன்னா, ஆடுக்கு 4,000, கோழி இறந்து போணுச்சுன்னா, கோழிக்கு ரூ. 100 அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய இழப்பீடுக்கு ஏத்த மாதிரி அந்த நிவாரணத் தொகைகள பிரிச்சு வழங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து உத்தேசிச்சிருக்காங்க. என்னத்தான் உதவிகள் செஞ்சாலும் இழந்தது இழந்தது தான். அத மீட்க முடியாது. ஆனா அதுலருந்து ஒரு அளவு சரி மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து முன் வந்திருக்காங்க. ஒரு வகையில பார்த்தோம்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின பாராட்டியே ஆகணும். உடனடியா அதற்கான முன்னேற்பாடுகள செஞ்சு உடனடியா அதற்கான ஏற்பாடுகள செஞ்சு, மக்களுக்கு தேவையான உதவிகள செஞ்சு குடுக்குறத வந்து பாராட்டியே ஆகணும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அ நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணாவும், அவருடைய சென்னையில இருக்க அலுவலகத்துல வந்து நிவாரணப் பணிகள முன்னெடுத்திருக்காரு. அ அவரும் இன்னைக்கு காலையில இருந்து மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, அ பிஸ்கட்ஸ், தேவையான சாப்பாடு, உணவுப் பொருட்கள்லாம் குடுக்குறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு அத குடுத்துக்கிட்டு இருக்காரு. அ ஸோ அந்த பக்கம் பார்த்தா, இது ஒரு வகையான உதவியா இருந்தாலும் கூட செய்யக்கூடியவங்க. நெறைய பிசினஸ்மேன், தொழிலதிபர்கள், சில அ சினிமா துறையில பிரபல்யமா இருக்கக்கூடிய அ சில நடிகர்கள், அ அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்ககிட்டயும் அதிகளவான பணங்கள் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி தொகைகள செய்வதன் மூலமா, அவங்களுக்கான அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்த குடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ
இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுவீங்களா இருந்தா, சம்டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே! அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவையும் நான் முன்வைக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வந்துச்சுன்னா, பக்கத்துல இருக்க நம்மளுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஹெல்ப்புகள் வந்து உடனடியா செய்றதுக்கு நம்ம முயற்சிகள் செய்யணும். ஸோ இந்த பதிவ தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட முன்வைக்கணும்னு நெனச்சது. ஸோ மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சனா.